காவல்துறையினர்களும் அவங்கள சார்ந்தோரும் குற்றச் செயல்கள்ல ஈடுபடுவது காவல்துறை நிர்வாகம் முற்றிலுமா சீரழிந்திருப்பதையே காட்டுறதா அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து அதிமுக வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல சென்னையில உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும், கோவையில பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளையடித்த வழக்குல காவல்துறை டிஎஸ்பியுடைய மகன் கைது செய்யப்பட்டிருப்பதா செய்திகள் வந்திருப்பதா சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. காவல்துறை டிஜிபி அலுவலகம் அருகிலேயே துணிந்த கொள்ளையன் கைவரிசையை காட்டியிருப்பது முதல்வர் காவல்துறையை எந்த லட்சணத்துல நிர்வாகம் செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சின்னு விமர்சித்துள்ள அதிமுக, முழுநேர டிஜிபியை கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும்னு கேள்வியும் எழுப்பியிருக்கு. வேலையே பயிர மேய்ந்தது போல போக்சோ வழக்கு முதல் கொள்ளை வரைக்குமே காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தவங்களே குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரிச்சுட்டு இருக்கிறதாகவும், காவல்துறை நிர்வாகம் என்பது முற்றிலுமா சீரழிந்து உள்ளதையே காட்டுறதா அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இத பத்திலாம் எந்த கவலையும் இல்லாத முதல்வர் ஸ்டாலின் தான் இதற்கு காரணம்னோ, தொலைந்த இரும்பு கரத்தை இனிமே கண்டுபிடித்து துரு நீக்கி எந்த பயனும் கிடையாதுன்னு அதிமுக விமர்சித்திருக்கு. சட்டம் ஒழுங்க சீர்குலைத்த திமுக அரச 2026ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில வீட்டுக்கு அனுப்பி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு அந்த அறிக்கையில அதிமுக தெரிவிச்சிருக்கு.